வணக்கம் சார். வணக்கம் சார். சரி, உங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் மேகலா காந்தி. நான் பஹ்ரைன்லேருந்து வரேன். என்ன ப்ரொஃபஷன் இருக்கீங்க? மெடிக்கல் ப்ரொஃபஷன்? நர்சிங் இன்ஸ்ட்ரக்டர். பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கேன். எனக்கு 46 இயர்ஸ் ஆகுது. திடீர்னு ஸ்ட்ரோக் வந்தது உடம்பு சரியில்லாதப்ப. அதனால நான் வந்து சிம்டம்ஸை இக்னோர் பண்ணிட்டேன். உடம்பு சரியில்லாதனால உடம்பு டயர்டாக இருக்குன்னு. அது வந்து ஃபைனலாக ஸ்ட்ரோக்கில் வந்து எண்டாச்சு. எந்த சைடு இருந்தது? ரைட் சைடு ஸ்ட்ரோக் வந்துச்சு. நான் ஒரு 8 மாதம் அங்கே ரீஹாபிலிட்டேஷன் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 months எல்லாம் ஓகேவாக தான் இருந்துச்சு. டிசம்பர் எண்டில் ரொம்ப ஷோல்டர் பெயினாக இருந்துச்சு. கை சுத்தமாக தூக்க முடியல. சுத்தமாக ரொம்ப கஷ்டம். ஒரு செகண்ட் கூட தூக்க முடியாது. அப்படி ரொம்ப பெயின் இருந்துச்சு. அப்போ அங்கே வந்து இன்ஜெக்ஷன் கூட நான் அதுக்காக எடுத்தேன். ஷோல்டரில் இன்ஜெக்ஷன் எடுத்தேன். ஆனாலும் எனக்கு வந்து எந்த ஒரு ரிலீஃபும் கிடைக்கல. ரொம்ப பெயினாக தான் வெக்கேஷனுக்காக இங்கே இந்தியா வந்தோம். இப்போ ஒரு ஃப்ரெண்டு மூலயமா இந்த எஸ்எஸ் பிசியோ, அவர் நேம் கூட சொல்லலாம், மாணிக்கம். அவரோட ஃப்ரெண்டு தான், காலேஜ் மேட் ஆக்சுவலாக. ஹி ரெஃபர்ட் மீ. அதனால இந்த எஸ்எஸ் பிசியோக்கு நாங்கள் வந்தோம். வரும்போது ரொம்ப பெயினோடு தான் இருந்தேன். கையில் ரொம்ப தூக்க முடியாது. ஷோல்டர் லெவல் தூக்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இந்த கையில் பண்ண முடியாது. ரைட் ஹேண்டில் சாப்பிட்றதும் சம்டைம்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் கஷ்டம்தான். நடக்கிறதும் வந்து கால் சுற்றி தான் வரும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து வராது. ஒரு மைலாக அந்த சுற்றுதல் இருக்க தான் செஞ்சது. கான்ஷியஸாக நான் வந்து ஹீலை ஃபஸ்ட்டு வைக்கணும்னு நினச்சாலும் என்னால் வைக்க முடியாது. மொத்தமாக தான் ஃபுட் வந்து கீழே வைக்க முடியும். வேறு எந்த வேலையுமே செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த மேனுவல் தெரப்பி, அந்த எக்ஸசைஸ், மேட்ரிக்ஸ், அதெல்லாம் காம்பினேஷனாக எல்லா தெரப்பியும் வந்துச்சு. எல்லாம் சேர்த்து செய்யும்போது இப்போ என்னால் இண்டிபெண்ட்டாக கையை வந்து ஷோல்டர் லெவலில் தூக்க முடியுது. என்னால் இவ்வளோ லெவல் வந்து பெயின் இல்லாமல் தூக்க முடியாது. முன்னாடினா இப்போ வந்து என்னால் தூக்க முடியுது. இந்த அளவு எதுக்கு மேலேயும் தூக்க முடியும். இந்த ட்ரெஸ்ஸஸ்னால டைட்டாக இருக்கிறதுனால என்னால் தூக்க முடியல. பெயின் இல்லாமல் தூக்க முடியுது. முன்னாடிலாம் வந்து ஒரு பெயினோடு தான் டாலரேட் பண்ணிட்டு தூக்கணுன்றதுக்காக. ஆனால் இப்போ வந்து பெயின் இல்லாமல் தூக்க முடியுது. இயர் லெவலில் ரீச் பண்ண முடியுது எந்த பெயினும் இல்லாமல். கான்ஷியஸாக இப்போ என்னால் கையை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாத்துலேயும் யூஸ் பண்ண முடியுது. யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே. இப்போது வேர்ல்டு லெவலில் நீங்கள் தெரப்பி எடுத்திருக்கீங்க. இப்போ நம்ம இந்தியாவிலையும் அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டில் கொடுக்குறோன்னு ஃபீல் பண்ண முடியுதா? மோர் தென் ஸ்டாண்டர்ட்னே சொல்லுவேன். ஏன்னா இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. அதனால் பண்ண முடியுது நம்மளாலையும் கூட சேர்ந்து. நான் முன்னாடி வந்து பயமாக இருந்துச்சு எனக்கு. ரிகவரி ஆகுமா இல்லையா? இப்போ எப்படி இருக்கீங்கம்மா? ஓகே. ஆனால் இப்போ வந்து என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக 100% வந்துடுவீங்க. தைரியமாக இருக்குமா? 100%. இன்னொரு 6 months ரீஹாபிலிட்டேஷன் ப்ராப்பராக பண்ணும்போது எல்லாமே வந்துடுவீங்க. இப்போ நடக்கிறதே நல்லா பெட்டராக நடக்கிறீங்க. உங்களுக்கு பார்த்து யாருமே ஸ்ட்ரோக் பேஷண்ட்டே சொல்ல முடியாது. என்னால் பண்ண முடியுன்ற ஒரு தைரியம் வந்திருக்கு. என்ன ஃபியர் எல்லாம் போயிருக்கு. ஓகேம்மா. கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உங்கள்கிட்ட இருந்த கான்ஃபிடென்ட் லெவலுக்கும் மேடம் இப்போ இருக்க கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி ஆயிருக்கீங்கம்மா? வரும்போது கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாக தான் சொல்ல முடியும். ஆனால் இப்போ வந்து என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக என்னால் முடியும், ரெக்கவர் ஆகிடுவேன், ஓகே, செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து. ஒரு 10 daysல வலி குறைச்சிருவோம்னு நம்பினீங்களா? முதல்ல டே 1ல வலி எல்லாம் பயங்கரமாக இருந்தது. நம்பலை. ஆனால் குறைஞ்சிருக்கு. அந்த என்னோட வலி குறைய. ஆனால் அந்த மேனுவல் தெரப்பி பண்ணுற ஒரு 4-2 நாளில் ரொம்ப வலி இருக்கும். கஷ்டமாக இருக்கும். அன்னைக்கு பண்ணுற அன்னைக்கு கஷ்டமாக இருக்கும். நைட்டில் தூங்க முடியாது. ஆனாலும் அந்த டைம்லலாம் இந்த அழுத்தின ஒரு வலி தான் இருக்குமே தவிர எனக்கு ரியலாக இருக்குன்னு எந்த ஒரு வலி இல்லாமல் இருந்துச்சு.
அது எனக்கு ரொம்ப இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓவராலாக நின்றுட்டு கை தூக்கி காட்டுங்கம்மா. முன்ன இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ தூரம் கை தூக்க முடியும்? 2 கை கோர்த்து தூக்குங்க. முன்னாடி இந்த லெவலில் தான் என்னால் கை தூக்க முடியுது. இப்போ வந்து வெரி குட், வெரி குட், வெரி குட். பெயின் இல்லாமல் இந்த லெவல் வரைக்கும் தூக்க முடியுது. முன்னாடி இங்கே தூக்குனாவே நமக்கு பயங்கர வலிக்கும். எந்த டைரக்ஷன் பண்ணாலும் கஷ்டமாக இருக்கும். ஷோல்டர் லெவல் தான் மேக்ஸிமமாக இருந்துச்சு. இப்போ என்னால் ஃபுல்லாக தூக்க முடியுது இது வரைக்கும். வெரி குட், வெரி குட். உட்காருங்க. ஓவராலாக இப்போ உங்களுக்கு இங்கே வந்த எக்ஸ்பீரியன்ஸு நம்ம எப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இந்தியாவில் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எல்லாமே மேனுவல் தெரப்பி பண்ணுறோம், ஆஸ்டியோபதி பண்ணுறோம், இல்லை கைரோப்ராக்டிக் பண்ணுறோம், ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு தேவையான பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம், நியூரோ ரீஹாபிலிட்டேஷனும் பண்ணுறோம். இப்போ மேட்ரிக்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த மேட்ரிக்ஸினுடைய எஃபெக்ட் எப்படி இருக்காமா உங்களுக்கு தெரப்பி? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நாள் பண்ணும்போது ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையாக ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போதே அவங்க சொன்னாங்க ஸ்கின் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அது ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான். அது அந்த மேட்ரிக்ஸ் பண்ணும்போது நம்ம ரெஜின்வேட் ஆகுது நம்மளோட பாடி அப்படின்றத ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதனால் இந்த ட்ரைனஸ் அதெல்லாம் போயிட்டு புது செல்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகுதுன்றதை நம்புறேன். ஓகேம்மா, ஓகே. இப்போது ஓவராலாக இப்போ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இங்கே ஃபிசியோதெரப்பிக்கு அப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி இருக்கு முன்னாடிக்கும்? முன்னாடி வீட்டில் வந்து ஒரு 1/2 hour தான் மேக்ஸிமம் ஃபிசியோன்னா அப்படி பண்ணுறது. ஏதோ ஒன்று சும்மா உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் நேரம் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் பண்ணணுன்னா ஃபுல்லாக பண்ணணுன்ற அந்த ஒரு 2 நாள் நடுவில் ஒரு பிரேக் எடுத்தேன். ஒரு 4 நாள் அப்போ கூட அந்த கண்டினியூ பண்ண முடிஞ்சுது. 1 நேரம் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பண்ண முடிஞ்சது. வலிச்சாலுமே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ வரப்போ இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்கம்மா? இப்போ ஓவராலாக கை கால் வலி வரப்போக்கு நான் ஒரு 75% பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். இன்னும் ஒரு 25% இருக்குது. அது என்கிட்ட தான் இருக்குது. நான் பண்ணி எடுத்துக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருக்கு. கண்டிப்பாங்கம்மா. ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஃபார் யுவர் என்ன சொல்கிறது லவ் ஃபீட்பேக்ஸ் and supporting us. Thank you. Thank you. Thank you.